जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 12/11/2025. बाप-दादा मधुबन. काले मुरली। मीठी बच्चे, तुम ड्रामा के खेल को जानते हो, इसलिए शुक्रिया मानने की बात नहीं. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ட்ராமாவின் விளையாட்டை அறிந்திருக்கின்றீர்கள். இது எப்பேற்பட்ட ட்ராமா, இது எப்படிப்பட்ட ட்ராமா, இப்படி ட்ராமா பற்றி முழு விளக்கமும் உங்களுக்கு தெரியும், ரகசியமும் உங்களுக்கு தெரியும். எனவே நன்றி சொல்ல வேண்டும் என்ற விஷயமே கிடையாது. ஏன்னா பாபா ட்ராமா அனுசாரமாக வந்திருக்கார், நம்மளும் ட்ராமா அனுசாரமாக வந்திருக்கிறோம். அதனால் பாபா சொல்கிறார். கேள்வி கேட்குறாங்க பாபா, सर्विसेबल बच्चों में कौन सी आदत बिल्कुल नहीं होनी चाहिए? சர்வீசேபிள் குழந்தைகளிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பழக்கம் முற்றிலுமே இருக்கக்கூடாது? பதில், மாங்கனிக்கி. என்ன சொல்கிறாங்க பாபா? கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடாது. तुम्हें बाप से आशीर्वाद या कृपा आदि मांगने की ज़रूरत नहीं. இதையெல்லாம் நீங்கள் பாபாட்ட கேட்கக்கூடாது. பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்க, கிருபை கருணை காட்டுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, கேட்கணும் கூட அவசியம் இல்லை. तुम किसी से पैसा भी नहीं मांग सकते हैं. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாபா? நீங்கள் யாரிடமும் பைசாவும் கேட்க முடியாது. கேட்பதை விட இறப்பதே நல்லது. तुम जानती हो, ड्रामा अनुसार कल्प पहले जिन्होंने बीज बोया होगा वो बोएंगे. ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா? ஏனென்றால்
நாம் அறிந்திருக்கின்றோம். ட்ராமா அனுசாரமாக கல்பத்துக்கு முன்னால் யார் விதை விதைத்தார்களோ, யார் செய்தார்களோ அவர்கள் அவசியம் செய்வார்கள். இதில் எது மாற்றம் இருக்கா? ட்ராமாவில் எந்த ஒரு பார்ட்டியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ட்ராமாவில் இருக்கிறபடி அவங்க செய்ய வேண்டியவங்க செய்வாங்க. செய்தவர்கள், போன கல்பம் செய்தவர்கள் கண்டிப்பாக இந்த கல்பமும் செய்வார்கள். जिनको अपना भविष्य पद ऊंच बनाना होगा वो जरूर सहयोगी बनेंगे. யார் தன்னுடைய எதிர்கால பதவியை உயர்ந்ததாக ஆக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்கள் அவசியம் உதவியாளராக ஆவார்கள். உங்களுடைய வேலை என்ன? சேவை செய்வது தான் உங்களுடைய காரியமாகும், கடமையாகும். நீங்கள் யாரிடமும் எதுவுமே கேட்க வேண்டாம். பக்தியில் தான் கேட்கப்படுகிறது, ஞான மார்க்கத்தில் கேட்கப்படுவது கிடையாது. பாபா நமக்கு யோகா கூட எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்? பக்தியிலெல்லாம் கேட்டு பெறக்கூடிய பூஜை, பக்தி, வேண்டுதல் எல்லாமே இருக்குது. இதை அடையணும் அப்படிங்கிறதுக்கான வேண்டுதல் இருக்குது. ஆனால் ஞானம் நமக்கு பாபா அப்படி சொல்லலை. யோகா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு பாபா? பாபாவிடம் உங்களுக்கு வேண்டியவற்றை பெறுவதற்கான ஒரு விதிமுறை தான் ராஜ்யோகா. பாடல் இன்றைக்கு முஜுக்கு சஹாரா தேனே வாலே, எனக்கு உதவி அளிக்கக்கூடியவரே அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. ये बच्चों के अंदर से शुक्रिया अक्षर बाप टीचर गुरु के लिए नहीं निकल सकते. குழந்தைகளுடைய உள்ளத்திலிருந்து நன்றி பாபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்பாவுக்கோ டீச்சருக்கோ குருவுக்கோ சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்க நன்றி அப்பா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது அப்பாவோட கடமை. ஒரு ஆசிரியருக்கும் நீங்கள் நன்றி சொல்லணுங்கிறது கிடையாது, குருவுக்கும் கிடையாது. क्योंकि बच्ची जानती है ये खेल बना हुआ है. ஏன் சொல்கிறாங்க பாபா? குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இந்த ஒரு விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ये भी बच्ची जानते ड्रामा अनुसार. ड्रामा अक्षर भी तो बच्चों की बुद्धि में आता है. இது ட்ராமா அனுசாரமாக எல்லாம் நடக்கிறது. ட்ராமாங்கிற வார்த்தை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வருகின்றது. விளையாட்டு அப்படிங்கிற இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் முழு விளையாட்டும் உங்களுடைய புத்திக்கு வந்து விடுகிறது. முழு விளையாட்டு அப்படின்னா 5000 ஆண்டு கால விளையாட்டு. कोया स्वदर्शन चक्रधारी आप ही बन जाते हो. நீங்கள் स्वदर्शन चक्रधारिயாகவும் ஆகிவிடுகிறீர்கள். तीनों लोक भी तुम्हारी बुद्धि में आ जाते हैं. 3 லோகத்தை பற்றிய ஞானமும் உங்கள் புத்தியில் வந்து விடுகிறது. 3 லோகம் எது? மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம். ये भी जानती हो अब खेल पूरा होता है. இதுவும் நமக்கு தெரியும், இப்போ விளையாட்டு முடிவடைய போகிறது. பாபா உங்களை திரிகாலதர்ஷியாக ஆக்குகிறார். तीनों कालों की, तीनों लोकों की आदिमंत अंत का राज समझाते हैं. பாபா நமக்கு 3 காலத்தை பற்றிய ஞானம், 3 லோகத்தை பற்றிய ஞானத்தை புரிய வைக்கிறார். 3 காலத்தை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். கால் சமயக்கோ கஹா ஜாத்தா ஹே. காலம் என்று சமயத்தை, நேரத்தை சொல்லப்படுகிறது. ये सब बातें नोट करने बगैर याद नहीं रह सकती है. என்னெல்லாம் பாபா புரிய வைக்கிறார் ட்ராமா பற்றி, இவற்றையெல்லாம், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணுங்க. तुम बच्ची बहुत पॉइंट्स भूल जाती हो. குழந்தைகள் நீங்கள் நிறைய பாயிண்ட்டை மறந்து போய்டுறீங்க. ட்ராமா की ड्यूरेशन को भी तुम जानते हो. ட்ராமாவினுடைய காலம் எவ்வளவு, இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் திருநேத்திரியாவும் திரிகாலதர்ஷியாவும் ஆகின்றீர்கள். ஞானத்தினுடைய 3வது கண் கிடைத்துவிட்டது. சப்சி படி பாத் ஹை கி தும் ஆஸ்திக் பன் ஜாத்தே ஹோ. அனைத்தை விட முக்கியமான விஷயம், நீங்கள் ஆஸ்திகராக ஆகிவிடுகிறீர்கள். அனைத்தை விட பெரிய விஷயம், நீங்கள் ஆஸ்திகராக ஆகிவிடுகிறீர்கள். ये ज्ञान तो बच्चों को मिल रहा है. இந்த ஞானம் குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. மாணவனுடைய புத்தியில் எப்போதுமே ஞானத்தினுடைய மந்தனம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏபி நாலேஜ் என்ன,
மாணவன் என்றாலே படித்த படிப்பினுடைய சிந்தனையானது இருந்து கொண்டே இருக்கும். ஆக இதுவும் ஞானம் அல்லவா? ஊஞ்சி தி ஊஞ்ச் பாப் ஹி நாலேஜ் தேத்தே ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா தான் நாலேஜ் கொடுக்குறார். ட்ராமா அனுசார் எப்படி கொடுக்குறார் நாலேஜ் கூட? அவர் கொடுக்குற நாலேஜ் கூட ட்ராமா அனுசாரமாக. ட்ராமா என்ற வார்த்தை உங்களோட வாயிலிருந்து தான் வர முடியும். சோபி ஜோ பச்சி சர்வீஸ்மி தத்பரட்டே. அதிலே கூட எந்த குழந்தைகள் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ, அபி தும் ஜான்தி ஹோ ஹம் ஆர்ஃபன் தே. இப்போ நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம், நாம் அனாதைகளாக இருந்தோம். அப் பெஹத் கா பாப் தனி மிலாஹே து தன் கே பனே. இப்போ எல்லையற்ற பாபாங்கிற மிகப்பெரிய செல்வம் நமக்கு கிடைத்து விட்டதால் நாம் செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம். பெலே தும் பெஹத் கே ஆர்ஃபன் தே. இதுக்கு முன்னால் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட அனாதையாக இருந்தீங்க. இப்படி சொல்கிறார் பாருங்க பாபா. எல்லையற்ற பாபா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு கோய் பாப்னி ஜெய்சா சுக்கு தேத்தா ஹோ. பாபா போல சுகம் கொடுக்குற மாதிரி ஒரு அப்பா இருக்கவே முடியாது. நई दुनिया और पुरानी दुनिया ये सब तुम बच्चों की बुद्धि में है. பழைய உலகம் மற்றும் புது உலகம் இவை அனைத்துமே குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. பரந்து ஒரு குபி யதார்த் ரீதி சம்சாயே. உங்கள் புத்தியில் இருந்தால் மட்டும் போதாது. இந்த ஞானத்தை நீங்கள் பிறருக்கு யதார்த்தமான முறையில் புரிய வைக்க வேண்டும். ஈஸ்வரிய சேவையில் தொழிலில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை தனித்தனியானது. சம்ஜாபி வகி சக்கிங்கே. ஆக இந்த ஞானத்தை யாரால் புரிய வைக்க முடியும்? யார் நினைவு யாத்திரையில் இருப்பார்களோ. நினைவின் மூலமாக பலம் கிடைக்கிறதல்லவா? பாப் ஹைஹி சௌஹர்தார் தல்வார். பாபா எப்பேற்பட்டவர்? கூர்மையான வால். ஞானம் சொன்னதுமே அப்படியே எல்லாருக்குள்ள மனசில் போய் பதிஞ்சிருது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட உங்களுக்குள்ள கூர்மையை ஏற்படுத்த வேண்டும். ஞானம் என்ற வாழ்வில் நினைவு சக்தி என்ற கூர்மையை நிரப்ப வேண்டும். யோக பல் से विश्व पासा ही पाते हो. யோக பலத்து மூலமாக விஸ்வ ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். வேறு என்ன அடைகின்றீர்கள்? யோகத்து மூலமாக சக்தி கிடைக்கின்றது, ஞானத்தின் மூலம் அல்ல. बच्चों को समझाया है नॉलेज सोर्स ஆஃப் இன்கம் है. குழந்தைகளுக்கு இதுவும் புரிய வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஞானமானது உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியது. யோகத்தை என்னவென்று சொல்லப்படுகிறது? பலம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்திற்கும் யோகத்திற்கும் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. அப்போ யோக அச்சா ये ज्ञान அச்சா. இப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது உங்களிடம், யோகா செய்கிறது நல்லதா அல்லது ஞானம் நல்லதா? எது நல்லது? எது ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் சொல்லிடுவீங்க, இது ஃபஸ்ட்டு இது செகண்டுன்னு சொல்லிடுவீங்க. கேள்வி என்ன கேட்குறார் பாபா? யோகா நல்லதா இல்லை ஞானம் நல்லதா? யோகுஹி நாம கிராமி ஹே. யோகா தான் புகழ் வாய்ந்தது என பாபா கற்றுத்தரக்கூடிய யோகமே இது. பாரத தேசத்தினுடைய பழம்பெருமையான ராஜயோகத்தை பாபா கற்பிக்கிறார். योग अर्थात बाप की याद. யோகா என்றாலே அர்த்தம் பாபாவுடைய நினைவு செய்வதாகும். பாப் கேத்தே ஹே. பாபா கூறுகிறார், யாசி துமாரி பாப் கட்டு ஜாயங்கே. நினைவின் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே அழிந்து போகும். இஸ்பரி பாப் ஜோர் தேத்தே ஹே. நினைவு செய்வதற்கு தான் பாபா அதிக முக்கியத்துவத்தையும் கொடுக்கிறார். முரளியில் கூட நம்ம என்ன யோகா பாயிண்ட்ஸ் தான் நிறைய கேட்குறோம். டெய்லி முரளியில் பாபா என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு எத்தனை முறை சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நினைவு மூலமாக என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அதிகமாக சொல்கிறார். ஞான் தோ சஹஜ. ஞானமோ சஹஜம். ஒரு மணி நேரம் கேட்கலாம், இல்லை அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் வீட்டில் அப்பப்போ உட்காந்து படிக்கலாம். ஆனால் யோகா அப்படி இல்லை இல்லையா? எழுந்தாலும் நடந்தாலும் கர்மா செய்தாலும் பாபாவுடைய நினைவு செய்ய வேண்டியது அவசியமாகும். பகவான் வாச். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு
सहजமான ஞானத்தை கூறுகிறேன். ஸோ ராஷிகி சக்கரக்கு ஞானம் சொன்னாता हूँ. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தின் ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எல்லாமே வந்துடுது. ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி எல்லாமே வந்துடுது. ஞானம் மற்றும் யோகம் இது ரெண்டுமே செகண்டுக்கான வேலை. ஞானத்தை புரிந்து கொள்வதும் செகண்டினுடைய வேலை. யோகா செய்கிறதும் செகண்டில் பாபாவிட்ட கனெக்ட் ஆகிடணும். பஸ் ஹம் ஆத்மா, நான் ஆத்மா. அடுத்து நான் ஆத்மா என்ன பண்ணணும்? ஆத்மா நினச்சிட்டு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதற்குத்தான் முயற்சி தேவைப்படுகிறது. याद की यात्रा में रहने से शरीर की जैसी विस्मृति होती जाती. நினைவு யாத்திரையில் இருக்கும் பொழுது சரீரம் என்ற நினைவே மறந்து போயிடுது. அப்படி தானே அனுபவம் ஆகுது. சரீரத்தோட நினைவு இருக்கிறது கிடையாது. घंटा भर भी ऐसे अशरीरी होकर बैठो तो कितने पावन हो जाए. நீங்கள் மணிக்கணக்காக அப்படியே சரீரத்தை மறந்து அசரீரி ஆகி உட்கார்ந்தா பாபா நினைவில் எவ்வளவு ஆத்மா தூய்மையாயிடும் இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மனுஷி रात को कोई 6 कोई 8 घंटा नींद करते हैं. மனிதர்களோ இரவு 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தூங்குகிறார்கள். தூங்குறப்போ அசரீரி ஆயிடுறாங்க. இந்த சரீரத்தோட நினைவு தொழிக்கூட இருப்பது கிடையாது. அப்படி தூங்குறப்போ எந்த பாவமோ ஆத்மா செய்வது கிடையாது. ஆத்மா டயர்ட் ஆகிடுது, தூங்கிடுது. ऐसे भी नहीं कोई पाप विनाश होते हैं. தூங்குறதுனால பாவம் அழிஞ்சிடும்லாம் சொல்ல முடியாது. தூங்குறதுனால பாவம் நடக்காமல் இருக்கலாம், அவ்வளோதான். நஹி ஓ தோ நீந்து ஹே, அது தூக்கமாகும். பாவத்தை அழிக்கிற வேலை அது கிடையாது. சரீரத்துக்கு ஓய்வை தரக்கூடிய ஒரு தூக்கமாகும். அதனால் எந்த பாவகர்மாவும் ஏற்படுறதில்ல, அவ்வளோதான். நீந்து ந கரே தோ பாப்பி கர்த்தேங்க. மனுஷன் தூங்கலை அப்படின்னா என்ன செய்வாங்களா? பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முடிச்சுட்ருக்கிற நேரம் ஃபுல்லாக மனுஷங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தானே எத்தனை இல்லையா? ஃபுல் டே பாருங்களேன். மனசில் எவ்வளோ நெகட்டிவ் வருது, வார்த்தையில் எவ்வளோ வேஸ்ட்டு வருது, பார்வையில் எவ்வளோ மனிதர்களுக்கு ஞானம் கேட்டவங்க அவேர்னஸ் வந்துடுது. பாபா சொல்லியிருக்கார் இப்படி பார்க்கக்கூடாது, பாபா சொல்லியிருக்கார் இப்படி நினைக்கக்கூடாது, பாபா சொல்லியிருக்கார் இப்படி பேசக்கூடாது. அப்படி ஞானி ஆத்மாக்கள் என்ன ஆகிடுறாங்க? விழிப்புணர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதனால் தூங்காதவங்க என்ன செய்கிறாங்களா? பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க. தூங்குறது பாவம் செய்வதிலிருந்து தப்பிப்பதாகும். सारा दिन सर्विस कर आत्मा कहती है अब मैं सोता हूँ. முழு நாளும் ஆத்மா அந்த சரீரத்தினால சேவா பண்ணிட்டு ஆத்மா நைட் என்ன பண்ணுது? தூங்குகிறது. மீன்ஸ் அஷரீரி ஆகிவிடுகிறது. தும்கு ஷரீர் ஹோத்தி அஷரீரி பண்ணா. தூங்கி சரீரத்தை மறந்து அசரீரி ஆயிடுறது. தூங்குறவங்க என்ன சொல்கிறாங்க? நல்ல தூங்கும்போது இப்போ எங்கே இருந்தேனே தெரியல, இவ்வளோ நேரம் தூங்குனதே தெரியல. ஏன்னா பாடி கான்சியஸ் அந்த நேரம் இருக்கிறதில்ல. அது ஒரு அனுபவம் இல்லையா? அது மாதிரி ஷரீரத்தில் இருந்து கொண்டே அசரீரியாக ஆக வேண்டும். நான் ஆத்மா இந்த ஷரீரத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறேன். நான் சாந்த ஸ்வரூப் ஆத்மா நினைங்க. இது கூட ஒரு ப்ராக்டிஸ். ஆத்மா கி மகிமா கபி நெய் சுனி யோகி. ஆத்மா பற்றி மகிமை எப்பொழுதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்ன இருக்குது ஆத்மாவுடைய மகிமை? தெரியுமையாக இருக்காது. ஆத்மாவோட மகிமை என்ன? ஆத்மா சத்து சித்து அனந்த சொரூபமானது. பரமாத்மாவுக்கும் மகிமை பாடப்படுகிறது. சத்தியமானவர். பரமாத்மா எப்பேற்பட்டவர்? சத்தியமானவர், சைத்தன்யமானவர், சுகம் சாந்தியின் கடலானவர். अब तुमको फिर कहेंगे मास्टर. बच्चे को मास्टर भी कहते हैं. நீங்கள் யார் இப்போது? நீங்கள் எல்லாத்துலேயுமே மாஸ்டர். மாஸ்டர் சாந்தி கடல், மாஸ்டர் சுகக்கடல். குழந்தைகள் எப்போதுமே மாஸ்டர் என்று கூறப்படுகிறது. பாப் யுக்தியாக भी बतलाते रहते हैं. பாபா யுக்திகளும் கூறிக்கொண்டே இருக்கிறார். ऐसे भी नहीं सारा दिन नींद करनी है. नहीं, ஃபுல் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் டே தூங்கிட்டு இருக்கணுமா? இல்லை, நீங்கள் நினைவில் இருந்து பாவத்தை அழிக்க வேண்டும்.
नी उनका गायन है। तो जितना हो सके बाप को याद करना, இல்லை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்ய வேண்டும்। ऐसे भी नहीं बाप हमारे ऊपर रहमा कृपा करते हैं। பாபா நம்ம மேலே கருணை காட்டுறார், நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார், அதில் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிலாம் கிடையாது। நினைவு பண்ணாமல் எதையும் அடைய முடியாது। அவருடைய பாட்டு என்ன? அவர் கருணை உள்ளமுடையவர் தான்। அதுக்காக பாவமெல்லாம் நீங்கள் செஞ்ச பாவத்தில் அவர் அழிச்சிடுறதுக்கு கருணை காட்டுவார் அப்படி அர்த்தம் கிடையாது। அவருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது। என்ன பாட்டு? அவருடைய பாட்டு உங்களை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும், அது அவரோட பாட்டு। भगत लोग महिमा गाते हैं, तुम्हें सिर्फ महिमा नहीं गानी है। பக்தர்களோ பகவானுடைய மகிமையை பாடுகிறார்கள், நீங்கள் மகிமையை பாடக்கூடாது। என்ன பண்ணணும்? அவருடைய மகிமையிலே மனசு லயித்து போகணும்। மனசில் அவருடைய மகிமையை பாட பாட என்னாகும்? மனம் அவரோட நினைவில் லயித்து விடும்। ये गीत आदि भी दिन प्रतिदिन बंद होते जाते हैं। பாடல் பாடக்கூடிய பழக்கம், கேட்குற பழக்கமெல்லாம் குறைக்கப்பட்டு வந்திருக்கிறது। स्कूल में कभी गीत होता है क्या? எங்கேயாவது ஸ்கூலில் பாடல் சொல்லி தருவாங்களா? பாடல் பாடுறதுக்குன்னு தனி வகுப்பு எடுக்கப்படும், ஸ்கூல் இருக்குது। ஆனால் ஸ்கூல் அப்படின்னாலே படிக்கணும், பாட்டு பாடியே முடிச்சிட முடியுமா? முடியாது। டீச்சர் குழந்தைங்க ஸ்கூலில் அவருடைய வகுப்பறையில் சாந்தியாக உட்காந்துருப்பாங்க। டீச்சர் வந்த உடனே மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நிற்பாங்க, வணக்கம் செலுத்துவாங்க, அப்புறம் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துக்குவாங்க। ஏ பாப் கேத்தே ஹே, இந்த பாபா சொல்கிறார், ஏன்னா இவர் ஒரு டீச்சர் தானே। என்ன டீச்சர்? பாபா सुप्रीम टीचर। मुझे तो पाठ मिला हुआ है पढ़ाने का। எனக்கு படிப்பிப்பதற்கான பாட்டு கிடைத்திருக்கிறது। நான் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்। என்னோடய வேலை என்னங்கிறார் பாபா? படிப்பிப்பதாகும்। நான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு கருணை காட்டிட்டு போகிறதுக்காக வரல। நான் உங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறேன் இல்லையா, ஞான பாடத்தை படிப்பிக்கிறேன் இல்லையா, இதுவே நான் உங்கள் மேலே காட்டியிருக்கிற கருணை। என்னோடய கருணை இல்லாமல் நீங்கள் இப்படி வந்து படிக்கலாம் முடியாது। तो बच्चों को उठने की दरकार नहीं है। இங்கே டீச்சர் பாபா, குழந்தைங்கள்லாம் கிளாஸ்க்கு வந்த உடனே டீச்சர் பாபா வராங்க, ஆனால் உடனே நீங்கள் எழுந்து நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது। ஆத்மா को बैठ सुनना है। இங்கே ஆத்மா அமர்ந்து கேட்க வேண்டும், எழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை। உங்களுடைய விஷயமே பாபா என்ன சொல்கிறார்? உலகத்திலிருந்து தனிப்பட்டது। बच्चों को कहेंगे क्या तुम मोटो? ஒரு அப்பா குழந்தைய பார்த்து நான் வந்துட்டேன் எழுந்திரி அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார் இல்லையா? नहीं, वो तो भक्ति मार्ग भी करते हैं, यहाँ नहीं है। எழக்கூடியது, வணக்கம் செலுத்துறது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் செய்யப்படுகிறதே தவிர இங்கே அந்த பழக்கம் கிடையாது। இங்கே அப்போ என்ன பழக்கம்? டீச்சர் வந்தால் குழந்தை மாணவர்களை எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை। ஆக இங்கே பாபா சுயம் எழுந்து வந்து நமஸ்தே கூறுகிறார்। வாணி கேட்டு முடித்ததும் நமஸ்தே சொல்கிறார்। ஸ்கூலில், உலக ஸ்கூலில் ஒருவேளை குழந்தைகள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தாங்கன்னா டீச்சருக்கு என்ன ரூல் இருக்குது? நீ லேட்டாக வந்துட்டேல்ல, வகுப்புக்கு வெளியிலே போய் நில், வாசலில் நிற்க வச்சிடுறோம்। அப்போது அந்த குழந்தைங்களுக்கு பயம் வந்துடுது। மறுநாள்லேருந்து என்ன ஆகுவாங்க? குழந்தைகள் டைம் படி ஸ்கூலுக்கு வருவாங்க। இங்கே அந்த பயமும் இல்லை। என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்கள் பாபா? டீச்சர் வந்தால் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, டீச்சரே எழுந்து வந்து நமஸ்தே சொல்கிறாங்க। லேட்டாக வந்தாலும் ஓகே தான், அட்லீஸ்ட் குழந்தை லேட்டாக வந்து கடைசியில் போயாவது முரளி கொஞ்சமாவது கேட்டுட்டு போதே, அப்படி பாபா என்ன பண்ணுறாரு? குழந்தைகளை பார்க்குறார்। பாப் சம்ஜாத்தே ரேத்தே ஹே। ஆனால் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார்। இது ஸ்கூலு தான், இங்கே பாபா டீச்சராக இருக்கார், நம்மெல்லாம் மாணவர்களாக இருக்கிறோம்,
ஆனால் நம்மளும் சின்சியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் இல்லையா, பங்க்சுவல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் இல்லையா, அது கூட ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு டிசிப்ளின் இல்லையா. கடைசியில் கொஞ்ச நேரம் வந்து முரளி கேட்கலாம், அது யாருக்கு வரவே முடியல, அப்படி தான் என்னோடய வேலை இருக்குது, அதில் கொஞ்சமாவது முரளி கேட்டுட்டு போகலாம் வந்தேங்கிற குழந்தைக்கு ஓகே. ஆனால் சோம்பேறித்தனத்தினாலேயும் கவனக்குறைவினாலேயும் லேட்டாக வந்தால் அது கரெக்டு கிடையாது. பாபாட்டிருந்து முரளி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. எனவே முரளியை படிக்க வேண்டும், ரெகுலராக படிக்க வேண்டும். முரளி படோ तो तुम्हारे ப்ரெசன்ட் மார்க் படை. முரளி நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ப்ரெசன்ட் போடப்படும், ஆப்சண்ட் கிடையாது. படிக்கலைன்னா ஆப்சண்ட். பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆழமான ரகசியத்தை கூறுகிறேன். ஒருவேளை நீங்கள் முரளியை தவற விட்டுவிட்டால் பாயிண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடும். முரளியை மிஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் எல்லாமே மிஸ் ஆகிவிடும். ஏஹே நை பாத்தே. இங்கே பாபா கூறுவதோ புதுமையான விஷயமாகும். யாரும் புது விஷயம் மீன்ஸ் எதுலேயும் சொல்லப்படாத, யாரும் சொல்லப்படாத ஒரு ஞானத்தை விஷயத்தை பாபா நமக்கு கூறுகிறார். இது உலகத்தினருக்கு தெரியாது. எது தெரியாது? பாபா வந்து புது புது விஷயங்களை நமக்கு சொல்கிறாருங்கிறது தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய சித்திரங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். இது போன்ற சித்திரங்கள் எங்கேயும் கிடையாது. சாஸ்திரத்துலேயும் இந்த ஞானம் சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படலை? ஏன் இந்த சித்திரங்கள்லாம் எங்கேயும் கிடையாது? இந்த சித்திரத்தை உருவாக்கியது யார்? சுயம் பகவான். உங்களுடைய இந்த சித்திரசாலா மியூசியமே புதுமையானது. மியூசியத்தில் ஃபுல்லாக என்ன இருக்குது? चित्रंगल इरुक्कु. ब्राह्मण कुल की जो देवता बनने वाले होंगे उनकी बुद्धि में ही बैठेगा. பிராமண குலத்திலிருந்து யார் தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகளோ அவர்களுடைய புத்தியில்தான் இந்த ஞானம் பதியும். அவங்க தான் என்ன சொல்லுவாங்களா, தேவதையாகக்கூடிய அந்த லட்சணம் கொண்ட குழந்தைகள் தான் என்ன சொல்லுவாங்களா, பாபா சொல்லுது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ப பேலே பி ஹம்னி படா தா. இது போன்ற இந்த ஞான படிப்பை கல்பத்துக்கு முன்னாலேயும் நான் படித்திருந்தேன். ஜரூர் பகவான் படாத்தே ஹே. கண்டிப்பாக பகவான் படிப்பிக்கிறார், அதையும் புரிந்து கொள்வார்கள். பக்தி மார்க்க சாஸ்திரத்தில் நம்பர் 1 எது? கீதையாகும். ஏனென்றால் இதுதான் முதல் தர்மத்தினுடைய சாஸ்திரம். फिर आधा कल्प की बात उसके भी बहुत पीछे दूसरे शास्त्र बनते हैं. அதுக்கப்புறம் அரை கல்பத்துக்கு பிறகு அதுக்கு பின்னால் வேறு வேறு சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. பிள்ளை இப்ராஹிம் ஆயா தோ அகேலா தா. முதல்ல இப்ராஹிம் வந்தாருன்னா அவர் ஒரு ஆள் தனியாக தான் இருந்தார். அப்புறம் ஒருத்தர் 2 பேர் 3 எப்படி 4 பேர் உருவானாங்க. அப்புறம் அந்த தர்மம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைந்து லட்சக்கணக்கானவர்களாக ஆகிவிட்ட பிறகு சாஸ்திரம் போன்றவைகள் உருவாக்கப்படுகிறது. உன்கி பி ஆதா சமய பாத்தி பன்தி ஹோங்கே. அவர் வந்து பாதி காலத்துக்கு அப்புறமா தான் அந்த தர்மத்தினுடைய சாஸ்திரமே உருவாக்கப்பட்டு இருக்கும். இதெல்லாம் கணக்கு பார்க்கப்படுகிறது. बच्चों को बहुत खुशी होनी चाहिए. குழந்தைகளுக்கு ரொம்பவும் குஷி என்பது ஏற்பட வேண்டும். பாபாவிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. தும் ஜான்தே ஹோ, நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. பாபம்க்கு சாரா ஜான் சிருஷ்டி சக்கரக்கா சம்ஜாத்தே ஹே. பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானத்தை புரிய வைக்கிறார். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி. சப்கோ போலோ, எல்லாருக்கும் சொல்லுங்கள். இங்கே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி புரிய வைக்கப்படுகிறது. இது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு புரிய வைங்க. வேர்ல்டு மேப்பெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் அந்த வேர்ல்டு மேப்பில் எங்கேயாவது லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் பண்ணினாங்கன்னு காட்டியிருக்காங்களா? இல்லையேங்கிறார் பாபா. வேர்ல்டு தோ ஏக்கிய, உலகம் என்பது ஒன்று தான்.
பாரதத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணா ராஜ்யம் செய்துவிட்டு சென்றார்கள். இப்போது அவர்கள் இல்லை, அவர்களுடைய ராஜ்யமோ இல்லை. இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலையும் இல்லை. ஆக ஒரே ஒரு பாபாட்ட மட்டும்தான் இந்த விஷயம் இருக்கிறது. वो तो कल्प की आयु ही लंबी लाखों वर्ष कह देते हैं. அவர்களோ கல்பத்தினுடைய ஆயுளையே லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூறிவிட்டார்கள். तो मीठी मीठी बच्चों को कोई जास्ती तकलीफ नहीं देते. பாபா சொல்கிறாங்க, இங்கே இனிமையான குழந்தைகளுக்கு அதிகமாக ஒரு கஷ்டமும் கொடுக்கப்படவில்லை. பாப் கேத்தி பாவன் பன்னா ஹே. பாபா என்ன சொல்கிறார்? குழந்தைகளே தூய்மையாகங்கன்னு சொல்கிறார். पावन बनने के लिए तो भक्ति मार्ग में कितनी तकी काटे हो. தூய்மை நிலை அடைவதற்கு நீங்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. अब समझते हो. இப்போ புரிஞ்சிட்ருக்குறீங்க. கஷ்டப்பட்டு 2500 வருஷமும் முடிஞ்சு போச்சு. अब फिर பாபா आया है. இப்போ மீண்டும் பாபா வந்திருக்கிறார். फिर से राज भाग्य देने. எதுக்கு பாபா வந்திருக்கிறார்? மீண்டும் ராஜ பாக்கியத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். तुमको यही याद है पुरानी सी नई और नई सी पुरानी दुनिया जरूर होती है. உங்களுக்கு இந்த நினைவும் இருக்கிறது. இந்த நினைவு பழசிலிருந்து புதுசு, அடுத்து புதிதிலிருந்து பழசு. இந்த உலகம் பழைய உலகமாக கண்டிப்பாக ஆகும். புதுசாகவே இருக்காது, பழசாகவே இருக்காது. अभी तुम पुराने भारत के मालिक हो ना. பாபா சொல்கிறார், நீங்கள் பழைய பாரத்துக்கு எஜமானவர்களாக இருந்தவங்களே இல்லையா? फिर नए की मालिक बनेंगे. பழைய பாரத்துக்கு எஜமானனாக இருந்தீங்க, அதிகாரியாக இருந்தீங்க. இப்போ மீண்டும் புது பாரத்திற்கு எஜமானர்களாக நீங்கள் தான் ஆவீர்கள். ஒரு பக்கம் பார்த்தா பாரத்தினுடைய மகிமை பாடிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பாரத தேசத்தை நந்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். तुम समझाती हो अब क्या क्या हो रहा है. இப்போ என்னெல்லாம் நடந்துட்டுருக்குங்கிறத நாம் புரிய வைக்கிறோம். ராமராஜ்யம் எங்கே, ராவணராஜ்யம் எங்கே? பாப் கரீப் நிவாஸ். பாபா ஏழை பங்காளன். கரீப்புக்கு ஹி பச்சியா மில்லேகி. ஏழு குழந்தைங்கள் தான் பாபாவுக்கு கிடைக்கிறாங்க. ஏன்னா செல்வந்தர்களுக்கோ அவங்களுக்கு செல்வத்தனுடைய போதை இருக்குது. நான் பணக்காரன், செல்வந்தன், நான் இதுக்கு இப்படிலாம் தியானம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடுது. எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்கிறது வந்துடுது. பாபா என்ன சொல்கிறாரு? இது ஏழைகளுக்கான ஞானம் இல்லை இல்லையா, எல்லாருக்கான ஞானம். எல்லாருமே கேட்கணும், எல்லா ஆத்மா தூய்மையாகணும், எல்லா ஆத்மா பாபாட்ட வரணும். அப்போது பாபா என்ன சொல்கிறாரு? எல்லாரெல்லாம் இங்கே வர முடியாது. நான் எல்லாருக்கா சொல்கிறேன், ஆனால் எல்லாரெல்லாம் வர முடியாது. கல்பத்துக்கு முதலில் யார் வந்தார்களோ அவர்கள்தான் வருவார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. शिव बाबा को कभी कोई फिक्रात नहीं होगी. இந்த சிவ பாபா இருக்கார்ல, அவருக்கு ஒரு கவலையும் வராது. அவருக்கு என்ன கவலை வரப்போகுது? அவர் தான் பரந்தாமத்தில் தானே இருக்கார், அவருக்கு எந்த கவலை வராது. ஆக யாருக்கு கவலை ஏற்படுது? பிரம்மா பாபாவுக்கு கவலை வரும் இல்லையா? இன்கோ அப்பனா பி ஃபிக்கர். இவருக்கு அவரை பற்றி கவலையே ஜாஸ்தி இருக்குது. என்ன கவலை? குழந்தைங்களை பற்றி கவலைப்பட்டு தான் ஆகணும் அவர். ஆனால் அவரை பற்றி கவலை, நான் பாவன் ஆகணும், நான் நம்பர் 1 ஆகணும், அந்த கவலை இருந்துச்சு அவருக்கு. இஸ்மிஹி குப்த புருஷார்த். இதில் தேவைப்படுறது என்ன? गुप्तमान मुयच्ची. चार्ट रखने से समझ में आता है इनका पुरुषार्थ जाती है. நீங்கள் சார்ட் எழுதி காட்டுங்க, அது மூலமாக அறிந்து கொள்ளலாம் யாருடைய முயற்சி அதிகமாக இருக்கிறது. பாபா ஹமேஷா சம்ஜாத்தே ரேத்தே டைரி ரக்கோ. அல்ல, பாபா எப்போதுமே சொல்லிகிட்டே இருக்கிறார்,
நினைவு செய்வதற்கான சார்ட்டை அவசியம் வைங்க, டைரி வச்சுக்கோங்க. बहुत बच्चे लिखते भी है. நிறைய குழந்தைகள் சார்ட் எழுதவும் செய்கிறார்கள். சார்ட் எழுதி மாறியும் இருக்கிறார்கள். ये युक्ति बहुत अच्छी है. இந்த யுக்தி ரொம்ப நல்ல யுக்தி. तो सबको करना चाहिए. ஆக எல்லாரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதை ஃபாலோ பண்ணுங்கள்? நைட்டு தூங்குறப்போ எவ்வளோ நினைவு பண்ணேன் எழுதுங்க. செக் பண்ணி டைரியில் எழுதுங்க. டைரியில் எழுதுறது மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்படும். டைரி வைப்பது என்றாலே அர்த்தம் பாபாவை நினைப்பதாகும். உஸ்மி பாப்கி யாத் லிக்னியே. டைரியில் என்ன எழுதணுமா? எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன். இந்த டைரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எழுதுனீங்கன்னா உங்கள் புருஷார்த்தம் அதிகரிக்கும். உங்கள் புருஷார்த்தம் நிறைய செய்ய முடியும். டைரியா கித்தனி லாக்கோ கரோடோ பண்டிய. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டைரிகள் தயாரிக்கப்படுகிறது. எதுக்காக? நீங்கள் எல்லாம் இந்த டைரியை வாங்கி எழுதுறதுக்காக. இதை மறந்துடாதீங்கன்ட்டார் பாபா. எதை மறந்துடாதீங்க? டைரி வச்சு எழுத வேண்டிய விஷயத்தை மறந்துடாதீங்க. அந்தந்த நேரம் எப்போல்லாம் நினச்சிங்களோ அந்தந்த நேரம் எழுதிருங்க. அப்புறம் நைட்டு உட்காந்து டோட்டல் பாருங்கள். இப்போ டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா பண்ணிங்களா? 3 minutes. காலையில் கிளாஸ்க்கு முன்னால் வந்து யோகா பண்ணிங்களா? 6 to 7 அரை மணி நேரம். அமிர்தவில் யோகா பண்ணிங்களா? 1 மணி நேரமாக 45 minutes. அப்பப்போ எழுதி வச்சுட்டு நைட்டு உட்காந்து என்ன பண்ணணும்? கணக்கு பார்த்துட்டு தூங்கணும். அப்போ தெரியும் நஷ்டத்தில் போச்சா லாபத்தில் போச்சா அப்படின்னு. எதுக்கா பாபா இவ்வளோ சொல்கிறாரு? ஒன்றும் நினைவு பண்ணுங்கன்னாரு. அடுத்து எவ்வளோ நினச்சிக்க எனக்கு கணக்கு காட்டுங்கங்கிறாரு டைரியை போட்டு. ஏன்? ஜென்மத்தினுடைய பாவங்கள் தலைமையில் இருக்குதே, அதெல்லாம் அந்த விக்ரமத்தெல்லாம் அழிக்க வேண்டாமா? பஸ்மம் பண்ண வேண்டாமா? பாப் ராஸ்தா பத்தாத்தே ஹே. பாபா வழி கூறுகிறார். என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் பாபா நமக்கு காட்டக்கூடிய வழி. எங்கள் மேலே கருணை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. டீச்சரோட வேலை என்ன? நல்ல படிப்பு சொல்லித்தரது தான் டீச்சரோடைய வேலை. எக்ஸாமில் டீச்சர் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அது டீச்சரோட வேலை கிடையாது. அது யாரோட வேலை? மாணவர்களுடைய வேலை. அதைத்தான் பாபா இங்கே நமக்கு கூறுகிறார். ஆசீர்வாதம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, இப்படிலாம் கேட்கக்கூடாது. கேட்பதை விட இறப்பதே நல்லது. பைசாவும் கேட்காதீங்க. முற்றிலும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. பைசா கேட்குறதுக்கு பாபா அனுமதி கொடுக்கலை. இந்த ஞானம் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் போதும். பாபா சொல்கிறார், ட்ராமா அனுசாரமாக யாரெல்லாம் கல்பத்துக்கு முதலில் விதை விதைத்தார்களோ ஆஸ்தி பெற்றார்களோ அவர்கள் அவசியம் தானாகவே செய்வார்கள். தும் கோய் காம் கே லியே மாங்கோ நஹி. எந்த காரியத்துக்காகவும் நீங்கள் பைசா கேட்காதீங்க. அவங்க செஞ்சாங்கன்னா அடைவாங்க, செய்யவில்லை என்றால் அடைய மாட்டார்கள். மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்கின்றார்கள் என்றால் அதற்கு ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா? ராஜா வீட்டில் போய் ஜென்மா எடுப்பாங்க, நிறைய தான புண்ணியம் பண்ணியிருந்தா, இல்லை செல்வ செழிப்பான அவர்களுடைய வீட்டில் போய் பிறப்பு எடுப்பாங்க. ஜின்கு கருணா ஹோகா வோ ஆப்பே கரேங்க. யாருக்கு செய்யணும்னு இருக்குதோ அவங்க செய்வாங்க. பாபா तो कहते रहते उंडी बढ़ती रहती सर्विस के लिए. பாபா கூட இதுவும் சொல்லிகிட்டே இருக்கிற, நீங்கள் சேவை செய்கிறதுக்கு உண்டியல் நிறைந்து கொண்டே இருக்கும். பக்தி மார்க்கத்தில் தான் கேட்கப்படுகிறது. பாபா கேத்தே இது சன்னியாசி லோக் கருத்து. சந்தா வாங்கலாமா? அதுவும் வேண்டாம். மாதத்துக்கு இவ்வளோ இவ்வளோ கொடுங்க சந்தா, அதுவும் வாங்கக்கூடாது. இதெல்லாம் சன்னியாசிகள் செய்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்களோ அதற்கு ரிட்டர்ன் ஒரு ஜென்மத்துக்கு கிடைக்குது. இங்கேயோ பாபாவுக்கு செய்யும்போது
ஜென்ம ஜென்மத்துக்கு கிடைக்கிறது. तो जन्म जन्मांतर के लिए सब कुछ दे देना अच्छा है ना. அங்கே கொடுத்து அடையிறது ஒரு ஜென்மத்துக்கு, பாபாவுக்கு கொடுத்து அடையிறது பல ஜென்மத்துக்கு. இப்போ ஜென்ம ஜென்மத்துக்கான எல்லாம் கொடுக்கறது நல்லது தானே. இவருடைய பேர் என்ன? பாபாவோட பேர் போலா பண்டாரி, கபடமற்ற களஞ்சியம் உடையவர். நீங்கள் குழந்தைகள் வெற்றி மாலையில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி மாலையில் கூட மணியை வரலான்ட்டார். பண்டாரா நிறைய நிறைய உங்கள் காலனெல்லாம் தூர விலகி போயிடும். அங்கே அகால மரணமே ஏற்படாது. இங்கே மனிதர்களோ காலனை கண்டு எவ்வளோ பயப்படுறாங்க. கொஞ்சம் ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடுது? இறந்து போயிடுவேனோ, மரணத்தோட நினைவு வந்துடுது. அங்கே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. நீங்கள் அமரபுரிக்கு போகிறீங்க. இது சீச்சி மரண உலகம். பாரதம் அமர லோகமாக இருந்தது, இப்போது மரண லோகமாக ஆகிவிட்டது. तुम्हारा आधा कल्प बहुत चीची पास हुआ है, நீச்சி கிருத்தி ஆயி ஹோ. அரை கல்பமாக ரொம்ப மோசமான நிலையில் தான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. அரை கல்பத்தை ரொம்பவுமே கீழே விழுந்துட்டீங்க. ஜெகநாத்புரி மே பகுத் கந்தி கந்தி சித்திர ஹே. ஜெகநாத்புரியில் அழுக்கான சித்திரங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. சாருத்து குமா ஹுவா ஹே. இந்த பிரம்மா பாபாவுக்கு எல்லாத்தனுடைய அனுபவம் இருக்கிறது. ஏன்னா அவர் எல்லா பக்கத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறார். அவர் வெள்ளையிலிருந்து கருப்பாயிட்டார். அவர் கிராமத்தில் வசித்து வந்தவராக இருந்தார். பாபா சொல்கிறார், உலகமே முழு பாரதமுமே ஒரு கிராமமாகத்தான் இருந்தது. நீங்கள் கூட கிராமத்து சிறுவனாக இருந்தீங்க. இப்போ பாருங்கள், விஸ்வத்துக்கே எஜமானனாகிறீங்க. ऐसे मत समझना बॉम्बे में रहने वाले हैं, बॉम्बे भी स्वर्ग के आगे क्या है. நான் பாம்பேயில் இருக்கிறேன், பெருமிதம் வர வேண்டாமா. நான் பாம்பேயில் வசிக்கிறேன் அப்படின்னு பெருமிதம் வேண்டாம். சொர்க்கத்துக்கு முன்னால் பாம்பேயில் என்ன ஒன்றுமே கிடையாது. ஒரு கல் கூட கிடையாது, சொர்க்கத்தோட கல். நம்ம கிராமத்து சிறுவர்களாக வாழ்ந்தவர்கள் இப்போது எவ்வளவு சொர்க்கத்தினுடைய அதிகாரிகள் ஆயிட்டிருக்கிறோம். அந்த குஷி உங்களுக்கு இருக்க வேண்டாமா? அந்த சொர்க்கத்தில் எவ்வளவு வைடூரியங்களுடைய மாளிகை இருக்கின்றது. சோமநாத் கோவிலில் கூட வைடூரியங்கள் நிரம்பி இருந்தது. பேலே பேலே ஷிவ்கா மந்திரை பனாத்தே. முதலாக சிவனுடைய ஆலயம்தான் கட்டப்பட்டது. எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் இப்போ பாரதம். இப்போ பாரதம் கிராமமாக இருக்குது. சத்தியுகத்தில் எல்லாமே நிறைந்த சொர்க்கமாக இருந்தது. எந்த நிலைமையில் இருந்த பாரதம் எந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறது என்பதெல்லாம் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. பாவ கர்மத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த ஷரீரத்தில் இருந்தாலும் அஷரீரி ஆகுவதற்கான पुरुषार्थम से वेंडम. याद की यात्रा ऐसी हो जो शरीर की विस्मृति होती जाए. இந்த ஷரீர நினைவு மறந்து போகிற அளவுக்கு நினைவு யாத்திரை இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஞானத்தை மந்தனம் செய்து சிந்தனை செய்து ஆஸ்திகராக ஆக வேண்டும். முரளியை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணாதீங்க. தன்னுடைய முன்னேற்றத்தை அடைவதற்கு டைரியில் நினைவை குறிப்பு நினைவினுடைய சார்ட் எழுத வேண்டும். ஃபுல் டே எவ்வளோ நினச்சேன்
அதில் எழுதணும், நோட் பண்ணணும். वरदानम रूहानी शक्ति को हर कर्म में यूज करने वाले युक्तियुक्त जीवन मुक्त भव. ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தக்கூடிய யுக்தியுக்தாக जीवन मुक्ताह आहुंगल. इस ब्राह्मण जीवन की विशेषता है ही रूहानियत. இந்த பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மை எது? ஆன்மீக தன்மையாகும். रूहानियत की शक्ति से ही स्वयं को व सर्व को परिवर्तन कर सकते हैं. ஆன்மீக சக்தி மூலமாக தன்னையும் அனைவரையும் மாற்றியமைக்க முடியும். इस शक्ति से अनेक प्रकार की जिस्मानी बंधनों से मुक्ति मिलती है. இந்த சக்தி மூலமா, எந்த சக்தி மூலமா? ஆன்மீக சக்தி மூலமா அநேக விதமான ஷரீரத்தினுடைய பந்தனத்திலிருந்து முக்தி கிடைக்கிறது. शक्ति மூலமா தான் मुक्ति. लेकिन युक्तियुक्त बन हर कर्म लूज होने के बजाय रूहानी शक्ति को यूज करो. எனவே பாபா என்ன சொல்கிறாங்க? யுக்தியுக்தாக ஆகி ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் லூஸாக விடுறதுக்கு பதிலாக ஆன்மீக சக்தியை பயன்படுத்துங்க. லூஸாக இல்லாமல் யூஸ் பண்ணுங்க, சக்தியை யூஸ் பண்ணுங்க. मनसा वाचा कर्मना तीनों में साथ साथ रूहानी की शक्ति का अनुभव हो. मनसा वाचा कर्मना இந்த மூன்றுலையுமே அந்த ஆன்மீக சக்தியின் அனுபவம் சேர்ந்தே அனுபவமாக வேண்டும். जो तीनों में युक्तियुक्त है वो ही जीवन मुक्त है. இந்த மூன்றிலுமே யார் யுக்தியுக்தாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கைதான் जीवन मुक्ताह இருக்கின்றது. स्लोगन सत्यता की विशेषता द्वारा खुशी और शक्ति की अनुभूति करते चलो. சத்தியதாவினுடைய விசேஷதா மூலமாக குஷி மற்றும் சக்தியை அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். நல்லது. அவ்விக்த சமிங்கை என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? அவ்விக்த சமிங்கையில் அஷரீரி ஆகுவதற்கான, விதேகி ஆகுவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்தும். जो भी परिस्थितियाँ आ रही है और आने वाली हैं उसमें விதேகி ஸ்திதி का अभ्यास बहुत चाहिए. என்னெல்லாம் சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றதோ வரப்போகின்றதோ எல்லாத்தையும் கடந்து செல்வதற்கு விதேகி ஸ்திதியினுடைய பயிற்சி மிகவும் அவசியமானதாகும். और सभी बातों को छोड़ ये तो नहीं होगा, ये तो नहीं होगा, क्या होगा, इस क्वेश्चन को छोड़ दो. எல்லா விஷயத்தையும் விடுங்க. இது நடக்காது, அது நடக்காது, என்ன ஆக போதோ, இப்போ பல கேள்விகள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. अब विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ. இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும்? விதேகி நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். विदेही बच्चों को कोई भी परिस्थिति व कोई भी हलचल प्रभाव नहीं डाल सकती है. விதேகி நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த ஒரு பரிஸ்திதியும் எந்த ஒரு குழப்பத்தினுடைய பிரபாவம் ஏற்படவே முடியாது. சூழ்நிலைகள் வரும், குழப்பங்கள் வரும், கடந்து போவாங்க, பட் அதனுடைய பிரபாவத்தில் வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி. ഹസരിയായി നാം മാറിടുവോമേ, ഹസരിയായി നാം മാറിടുവോമേ. ആനന്ദ കടലിൽ മൂழ்കി എഴുந்து, ആനന്ദ കടലിൽ മൂழ்കി എഴുந்து அனுபவம் நாம் பெறுவோம். ஹசரியாய் நாம் மாறிடுவோமே, ஹசரியாய்
பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார். பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. உலகிற்கும் தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவரானா. மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னா, அவரது குணங்களை நினைத்திடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி, சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி. சிந்தை அதனை தூய்மை ஆகும், ராஜயோகம் புத்துழி அளிக்கும். அதனால் இருளினை அகற்றிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. உலகம் உய்யும் சமயமிதேவே, உலகம் உய்யும் சமயமிதேவே. உண்மை ஞானம் உணர வைத்தாரே, நம்மை நாமே உயர்த்திட உதவும். நலம் பல விளையும் நம் வாழ்வினிலே அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம்.